புதுச்சேரியில் புதிய ரக மிளகை கண்டுபிடித்திருக்கும் பெண் விஞ்ஞானி அதனை விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த புதிய ரக மிளகின் சிறப்புகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடபதி தனது ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தில் பல்வேறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தார். இதற்காக அவருக்கு ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. வெங்கடபதியைப் போல அவரது மகள் ஸ்ரீலட்சுமியும் விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மூலிகைகளின் ராஜாவாக கருதப்படும் மிளகை மலை பிரதேசங்களில் மட்டுமன்றி சமவெளி பகுதிகளில் விளைவிக்க முடியும் என்று ஸ்ரீலட்சுமி நிரூபித்து காட்டினார். சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய மிளகு ரகத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக லெமன் நறுமண மிளகு ரகத்தை கண்டுபிடித்துள்ளார். இதனுடைய காய்கள் இலைகளை சுவைத்தால் லெமன் நறுமணம் வரும் என்றும் காரமும் சாதாரண மிளகை காட்டிலும் சற்று தூக்கலாக இருக்கும் என்கிறார் ஸ்ரீலட்சுமி. இந்த புதிய இந்த லெமன் பிளேவர் பாத்தீங்கன்னா இயற்கையில சடுதி மாற்றம் மூலம் நேச்சுரல் மியூட்டேஷன் சொல்லுவோம். சடுதி மாற்றம் மூலம் மாறப்பட்டது. இப்ப நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் மாத்துறோம்னா அந்த ப்ராசஸ் நிலையா நிக்குமான்னு கேட்டா 3 to 4 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இயற்கை மூலியமா ஒரு விஷயம் மாறுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. அந்த லெமன் பிளேவர்ல பாத்தீங்கன்னா அந்த இலையை எடுத்து சாப்பிட்டோம்னா, நம்ம ஒரு எலுமிச்சம்பழ தோலை எடுத்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த பிளேவர் கிடைக்கும். அந்த மிளகு எடுத்து சாப்பிட்டாலும் அதுல லெமன் பிளேவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம காரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். பொதுவாக மிளகு ரகங்களில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே மகசூல் கிடைக்கும். அதுவும் 25 அடியை தொட வேண்டும். ஆனால் ஸ்ரீலட்சுமி கண்டுபிடித்துள்ள இந்த மிளகு ரகம் 20 மாதங்களில் மகசூல் தரக்கூடியது என்றும் அவர் கூறுகிறார். இப்ப நார்மல் மிளகு உங்களுக்கு காரம் இருக்கும். அதை விட இது பச்சை மிளகுலயும் உங்களுக்கு ஓவர் காரம் இருக்கும். காய வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் காரமா இருக்கும். இது ஒரு இயற்கையோட நிகழ்வுல நடந்த ஒரு சடுதி மாற்றம். அதைதான் நாங்க விவசாயிகளுக்கு கூடிய சீக்கிரத்துல இத விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களும் பயன்படுறதுக்கு தேவையான உதவிகளை நாங்க செய்ய தயாரா இருக்கோம். இயற்கையாக நிகழ்ந்த சடுதி மாற்றத்தால் லெமன் நறுமண மிளகு ரகம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனால் கடைசி வரை குணம் மாறாமல் விளைச்சல் கொடுக்கும் என்று உறுதியாக சொல்கிறார் ஸ்ரீலட்சுமி. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.